ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சமையல் காட்ட போகிறேன்னா, தக்காளி ஊறுகாய் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இது வந்துட்டு எல்லாருக்குமே வெயிலில் காய வச்சு பண்ணுறோட வசதி இருக்காது தக்காளியை. அதனால் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல நான் ஒரு 9 பெரிய தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 20 அவ்வளோ வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு எடுத்துன்னு இருக்கிறேன். ஒரு பெரிய பூண்டு உரித்து வச்சுன்னு ஒரு பெரிய லெமன் சைஸு புளி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி. முதல்ல இதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு, பேனில் எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்க்காத கடுகு வெந்தயம் ரெண்டும் போட்டு நல்லா சிம்லேயே வறுத்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் வரும். அது ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சதை இப்படி எடுத்து சைடில் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை அதில் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி கூடவே ஒரே ஒரு துளி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளிக்கு தகுந்தவளோ உப்பு போட்டுக்கோங்க. அது கூடயே தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். டொமேட்டோவை நல்லா அடிக்கடி வறுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் நல்லா நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா சைட்லலாம் வரணும். அது வரைக்கும் இன்னும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரம் கெட்டுரும். தட்டை மூடாத வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி சைடில் வந்திருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது திருப்பி விட்டுனே இருங்க. தீர்த்துக்கு விடாதீங்க, நல்லா இருக்காது. பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ அதிலே புளி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே இந்த மாதிரி வந்திருக்கு. இது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற விடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நல்லா அது ஈரம் இல்லாத தொடச்சிக்கோங்க. ஏன்னா ஈரம் இருந்தால் தக்காளி ஊறுகாய் சீக்கிரம் கெட்டுரும் உங்களுக்கு. தொடச்சிட்டு அந்த ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கசக்கும் இல்லைன்னா. இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பவுடரை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போது ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. சும்மா 1-2 அரைச்சிக்கோங்க. நம்ம பவுட்ரு எந்த பவுலில் போட்டோமோ அதே பவுல்லே தக்காளியும் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு கூட அந்த ஜார்லேயே போட்டு 1-2 அரைச்சிக்கோங்க. சும்மா பூண்டு கூட தக்காளி கூடயே சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனி மிளகாத்தூள் கூட அது கூடயே போட்டுக்கோங்க. தக்காளி கூடயே சேர்த்துக்கோங்க. நான் இங்கே தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாதி போட்டுக்கோங்க. பாதி சேர்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் நான் வச்சு இதை மொத்தமாக போட்டுட்டேன்னா. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா. ஊறுகாய்க்கெல்லாம் எண்ணெய் எவ்வளோ ஊற்றினா அதிகமாக சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. சிம்மில் வச்சு தாளிச்சிக்கோங்க. கடலைப்பருப்பெல்லாம் நல்லா சவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிச்சதெல்லாம் தக்காளி ஊறுகாய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி ஊறுகாய் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே வெளியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் மட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 மாதத்து வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்படியே எங்கள் சேனல் பார்த்துட்டு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காத இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.